இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. சரி, இப்போ ஒண்ணு இல்ல, சொல்லுக்கா. ராஜரத்னத்தை கொலை பண்ணது யாரு? நான் போலீஸ் கிட்ட முதல்ல சொல்றேன், அப்புறம் தன்னால உங்களுக்குலாம் தெரிய வரும். வேணாக்கா, நீ போய் போலீஸ் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அப்பா கிட்ட சொல்லு, அவர் போய் சொல்லட்டும். இல்ல சின்னசாமி மாமா கிட்ட சொல்லு. முருகத்தா, யாராவது பெரியவங்க கிட்ட சொல்லு. இல்ல, நான் தான் போய் சொல்ல போறேன். நம்ம குடும்பத்து பெரியவங்கலாம் கஷ்டப்பட்டு காப்பாத்தணும்னு நினைப்பாங்க. என்னக்கா சொல்ற? கொலைகாரன்னு நம்ம குடும்பத்து பெரியவங்க ஏன் காப்பாத்தணும்? ஏன்னா கொலையாளி நம்ம குடும்பத்துல ஒரு ஆளு. நிஜமாவா? இன்னும் நான் கொலையாளியோட பேரையே சொல்லல, நீ அதுக்குள்ள ஆச்சரியப்பட்டு நிக்கிற? சொல்லுக்கா, யார் கொலையாளின்னு சொல்லு. என்ன அநியாயமா தண்டிக்கப்படுறது ஏன் அத்தா, ஏன் அக்கா? செல்வி, உன் கோவம் நியாயமானதுதான். ஆனா யாருக்கும் தெரியாம குத்தவாளியை பிடிச்சு கொடுக்கறதா சக்தியை காப்பாத்த ஒரே வழி. விஷயம் வெளியே தெரிஞ்சா ஒன்னு குத்தவாளி உண்மையை சொல்றதை தடுத்துருவாங்க, இல்ல சம்பந்தப்பட்ட ஆளோட உசுர் எடுத்துருவாங்க. சரிக்கா, நீயே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிடு. ஆனா யாராவது பெரியவங்கள கூட கூட்டிட்டு போ. எதுக்கு? போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு போனதோ நாமெல்லாம் இந்த படியை ஏறணுமான மூளையை செலவு பண்ண பாப்பாங்க. நான் ஒரு முடிவெடுத்துட்டேன் செல்வி. நான் மட்டும்தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தனியா போக போறேன். உண்மையை சொல்லிட்டு அதனால வர பிரச்சனைகளை சந்திக்க போறேன். சின்னசாமி மாமாவுக்கு தகவல் சொல்லிடு, அவர் ரொம்ப கோவப்படுவாரு. உண்மையை சொல்றதுக்காக கோபம் வந்தா அதுக்காக நான் எதுவும் செய்ய முடியாது. அவர் கோவப்படுவாருங்கிறதுக்காக உண்மை என்னால மறைக்கவும் முடியாது. அக்கா, சரி, ஒரு வார்த்தை சத்யாத்தாங்கிட்டயாவது இப்படி செய்ய போறேன்னு தகவல் சொல்லிடு. எதுக்கு சொல்லணும்? என்னக்கா நீ? அவருக்காக தானே நீ இவ்ளோ கஷ்டப்படுற? தப்பா சொல்ற, அவர் எனக்காக கஷ்டப்படுறாரு. சரி, ஒருத்தருக்காக ஒருத்தர் கஷ்டப்படுறப்ப விஷயங்களை சேர்ந்து முடிவெடுக்கலாம்ல? செல்வி, அவர் ஜெயிலுக்கு போன பிறகு என்னை யாரும் அவரை பார்க்க கூட்டிட்டு போகல. நானும் யார்கிட்டயும் கேட்கல, என்னையும் யாரும் கேட்கல. சக்தி கிட்ட பேசணும், அவரை பார்க்கணும்னு சொன்னா ஐயா கிட்ட போய் கேளு மீனாட்சின்னு சொல்லுவாங்க. எதுக்கு பார்க்கணும்னு அவர் கேட்பாரு, அதை எதுக்கு கேக்குறீங்கன்னு நான் கேட்பேன். தேவையில்லாத சண்டை. நான் முடிவு பண்ணிட்டேன் செல்வி, போலீஸ் ஸ்டேஷன் போய் எல்லா உண்மையும் சொல்ல போறேன். சக்தியை வெளியே கொண்டு வர போறேன். கொலையாளி யாருங்கிற உண்மை தெரிய போகுது. ஹலோ, சின்னசாமி ஐயாங்களா? சொல்லுங்க ஐயா. நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். ராஜரத்னத்தை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி உங்கள் குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் சரண்டர் ஆகியிருக்காங்க. யார் அது? ஏன் குடும்பத்தில் இருந்தா? ஆமாங்க ஐயா, நான் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன். எல்லாரும் முன்னாடியும் என்னால் பேர்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் சீக்கிரம் வர்றீங்களா? இங்க உடனே கிளம்பி வர்றேன். ஐயா, என்னாச்சு? ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசினாரு. ராஜரத்னத்தை நான் தான் கொலை செஞ்சேன்னு யாரோ சரண்டர் ஆயிருக்காங்களாம். யாருன்னு சொன்னாரா? சொல்லல முருகா, ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் உசிரையே உரைய வச்சிருச்சு. அப்படி என்ன சொன்னாரு? கொலை செஞ்சேன்னு சரண்டர் ஆயிருக்கிற ஆளு நம்ம குடும்பத்தை சேர்ந்தவரான். உன்ன மாதிரி தான் எனக்கு பேச்சு வரல முருகா. சக்தி நிரபராதின்னு நிரூபிக்கிற நேரம் வந்துருச்சுன்னு நினைச்சேன். ஆனா அந்த நேரம் மறுபடியும் கெட்ட நேரமா தான் இருக்க போகுதுன்னு என்னால நினைச்சு பார்க்க முடியல. யாரா இருக்கும்? யாரா இருந்தா என்ன, நம்ம குடும்பத்துல ஒரு ஆள். கிடைக்கிற தண்டனை உடல் ரீதியா சம்பந்தப்பட்டவங்களையும் மன ரீதியா நம்ம குடும்பத்தையும் பாதிக்கத்தான் செய்யும். எனக்கு ஒண்ணுமே புரியலையா? எனக்கு பயமா இருக்கு முருகா. நம்ம குடும்பத்துல ஒவ்வொருத்த முகமா என் மனக்கண் முன்னால வந்து வந்து போகுது. இவங்களா இருக்குமோன்னு கிடந்து என் மனசு தவியா தவிக்குது. ஏன் தான் இந்த விதி நம்ம கழுத்தை இப்படி போட்டு நெருக்குதோ எனக்கு தெரியல.
என்ன நடக்குமோன்னு பயப்படுறதை விட எது வேணாலும் நடக்கட்டும்னு தைரியமா எதிர்கொள்றது தான் நல்லது. சரி இரு, நான் சாமியை கும்பிட்டு வரேன். ஆச்சி தொக்கு வழங்கும் என் பெயர் மீனாட்சி ஒரு தொடர்கிறது. ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். ஐயா நேரம் ஆயிட்டு இருக்கு, பொண்ணு அழிச்சுன்னு வாங்கோ. மா மீனாட்சியை கூட்டு வா. கௌரி நிதாய ததியானி தத்ஸ்தேகவதி துபதீதாத்மஸ்பதே அஷ்டாபதே நவபதே புகோவிஷே சகஸ்ராக்ரா பரமேத்யோ மன்ன ஓம் தத்புருஷாய எங்க மீனாட்சி? மகாதேவாய வித்மஹே தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். மீனாட்சி எங்கம்மா? கேக்குறல மீனாட்சி எங்க? டே ராஜா, மரியாதையே எங்க கூட வாடா. போலீஸ் ஸ்டேஷன் போய் உண்மையை சொல்லிடுவோம். மீனாட்சி எங்க? மீனாட்சி எங்க? சொல்லுமா, சொல்லு. போயிட்டடா. எங்க எங்க போறா? தெரியல. டேய் ராஜா. மீனாட்சி! மீனாட்சி! ராஜா. மாமா, என்னம்மா? காஃபி. மாமா. சொல்லுமா. மாமா, அதிகாலை ஒரு 3 மணி இருக்கும். சோமத்தனம் முருகத்தனம் ஏதோ கூட பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் சோமத்தா மட்டும் கார்ல ஏறி போனாரு. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா மாமா? தெரியாதேம்மா. மாமா, முருகத்தனை கூப்பிடுறேன், விசாரிக்கிறீங்களா? கூப்பிடுமா. அத்தா, மாமா உங்களை கூப்பிடுறாரு. என்ன விஷயம் சொன்னாரா? சொல்லல. ஐயா, எங்க சோமு? என்னத்த முழுங்கிட்டு இப்படி தவிக்கிறா? சோமு எங்க? மீனாட்சியை தேடி போயிருக்கான் ஐயா. எங்க? மீனாட்சி இருக்க இடம் தெரிஞ்சிச்சியா? போன் வந்தது, அதான் சோமு போயிருக்கான். முருகா, என்ன இது முட்டாள்தனமா பண்ணிருக்க? குற்றவாளியை தேடி போலீஸ் தான் போகணும், நாம போக கூடாது. பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காதியா. எதை வச்சு உறுதியா சொல்ற? மீனாட்சி ராஜரத்னம் இருக்கிற இடம், சூழ்நிலை அப்படியா? பேசாத. சுத்த கூறு கட்ட காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற. போன இடத்துல சோமுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு யாரு பொறுப்பு? எஸ்பிக்கு உடனே போனை போடு. இரு அமுதா, மாமா. சக்தி ரூம்ல இருந்தா வர சொல்லு. மாமா, சக்தி ரூம்ல இல்ல. சக்திக்கு எதுவும் தெரியாதியா? பூனை கண்ணை மூடிக்கிட்டா பூலோகம் இருண்டதா கணக்காகாது. நீங்க பேசுனது, சோமு கார் எடுத்துக்கிட்டு போனது, இதெல்லாம் எப்படி அமுதாவுக்கு தெரியும்? அதே மாதிரி சக்திக்கும் தெரிஞ்சிருக்கும். வண்டி எடுத்துக்கிட்டு ஓடி இருப்பான். வாய்ப்பே இல்லையா? வர வர உங்களுக்கு ஞானோதயம் எல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. வரப்போறதெல்லாம் முன்கூட்டியே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இல்லைங்க ஐயா. சரி, இப்ப நீங்க முதல்ல எஸ்பிக்கு போனை போட்டு தாங்க, எல்லா விவரத்தையும் தெளிவா சொல்லிடுவோம். போனை போடு முருகா. சரிங்க ஐயா. மீனாட்சி! மீனாட்சி!